இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் பொது ஜனத்துல ஒரு பாப்புலர் பப்ளிக் பெர்செப்ஷனே அதே மாதிரி தான் இருக்குன்றப்போ நாங்க மாத்தி பேசணுன்ற அவசியம் கிடையாது. நிச்சயமாக விஜய் அவர்கள் மீதும் ஏற்பாட்டாளர்கள் மீதும் கட்சியின் மீதும் கூட நிச்சயமாக தவறுகள் இருக்கின்ற இல்லை என்று நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் அதை விட பெரிய தவறு மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் காவல்துறையினர் மீதும் மாவட்ட நிர்வாகம் இருக்கின்றது. அரசாங்கம் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க இல்லையா? இப்ப இதே மாதிரி தான் மணிப்பூர் கலவரம் ஆகட்டும், கும்பமேளா விபத்து ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பாஜக தரப்புல இருந்து இந்த உண்மை கண்டறியும் குழு மாதிரியான எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கல. ஆனா இப்ப இதுக்கு மட்டும் கரூருக்கு மட்டும் அனுப்புறாங்க. அப்ப பாஜக தமிழகத்துல கால் ஊன்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் எல்லாம் செய்யறாங்க. திமுக அரசுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கோணத்துல மட்டும்தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு உங்களுடைய பதில்? நிச்சயமா கிடையாது. மணிப்பூர்ல இருந்ததே எங்களுடைய அரசாங்கம் தான். அதனால உள்துறை அமைச்சர் 7 முறை பயணம் செய்தார் கலவர காலகட்டத்துல. இது போன்ற வடகிழக்கு மாநிலங்கள்ல பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு கலவரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது பல குழுக்களுக்கு நடுவிலே. ஆனால் அந்த எந்த காலகட்டத்திலும் இந்த அளவுக்கு ஒரு மத்திய அரசாங்கமோ இல்ல உள்துறை அமைச்சரோ நேரடியாக சென்று ஆய்வு செய்து கலவரத்தை அடக்கியதாக வரலாறு கிடையாது. ஆனா இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு பண்ணிருந்தோம். அதே போன்று கும்பமேளாவும் இப்ப அப்படிதானே சார்? கும்பமேளாவை எடுத்துக்கிட்டோம்னா அதுவுமே இன்னொரு கூட்ட ஒரு நெரிசல் ஆன்மீக நிகழ்ச்சி உத்தரப்பிரதேசத்துல இது போன்ற ஸ்டாம்பீட் நடந்தது. இது எல்லாமே தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் தான். அதை யாரும் நியாயப்படுத்தவில்லை. அங்கேயும் பல தவறுகள் நடந்திருக்கும். அதற்கான விசாரணை கமிஷன்கள், நீதிமன்ற வழக்குகள் இது எல்லாமே தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. அங்க எல்லாமே நாங்க ஆளுகின்ற கட்சியாக இருக்கிறோம். நாங்க ஆளும் கட்சியா இருக்கும்போது ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு என்ன செய்யணுமோ அந்த வேலைகளை நிச்சயமாக நாங்கள் செய்தோம். குற்றவாளிகளை கைது செய்தோம். அதற்கான வழக்குகள் தொடுக்கப்பட்டு இப்போ பல்வேறு கட்ட நீதி விசாரணையில இருக்கு. இங்க நாங்க ஆளும் கட்சி கிடையாது, எதிர்கட்சியாக இருக்கிறோம். இங்க இருக்கின்ற திமுக அமைத்த ஒரு நபர் ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை என்று பிஜேபி மட்டும் இல்ல மற்ற கட்சிகள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்போ உண்மை கண்டறிவது யார் கண்டறிவாங்க அப்படின்றது முதல் விஷயம். இரண்டாவது, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரே திருமாவளவனே என்ன சொல்றாரு, காங்கிரஸ் கட்சிய நீங்க ஒரு குழு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரு குழுவை அனுப்புங்கன்னு சொல்றாருன்னா அப்ப அவர்களும் அரசியல் செய்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லை. குழு அனுப்புறதுன்றது ஒரு ஜனநாயக உரிமை. அதுவும் பிஜேபின்றது இன்னைக்கு நாட்டையே ஆளுகின்ற ஒரு கட்சி, 19 மாநிலங்கள் ஆளும் கட்சியா இருக்கும்போது கரூர்ல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அதை குறித்து தெரிந்து கொள்வது, அதன் மூலம் மற்ற இடங்களுக்கும் பாடம் கற்பிப்பது எப்படி, இது போன்ற குட் கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ல இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா அதனுடைய ஃபைண்டிங்ஸ்க்கும் நாங்க வெயிட் பண்றோம்.